வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இது 11th சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் 12th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, இந்த ரெண்டுக்குமே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. 12th ஸ்டேட் போர்டில் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. 11th சிபிஎஸ்சியில். சரியா? இப்போ நான் சொல்கிற இன்ட்ரொடக்ஷன் கவனிங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி வந்துச்சு? நம்ம ரியல் நம்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரியல் நம்பர்ஸ் தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி? உதாரணத்துக்கு x² + 1 = 0. இதை சால்வ் பண்ணணும். தென் x² = -1. ரியல் நம்பரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ், அதாவது ஸ்கொயர்னாலே பாசிட்டிவ் தான் வரணும். எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அது பாசிட்டிவ் தான். ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் அது நான் நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஆனால் இங்கே மைனஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம யோசிக்கணும். அதனால் இந்த ரியல் நம்பரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசாக ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். ரியல் நம்பர்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம்? √-1 = denoted by i. ஐன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். √-1 ஐன்னு போடுறோம். அப்போ i² என்ன ஆயிரும்? i² = -1. அப்போ ஐங்கிறது என்னுடைய சொல்யூஷன், காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன், காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த ஃபார்மில் இருக்கும் அதை பார்ப்போம். a + ib அப்படிங்கிற எந்த நம்பர்லாம் எழுத முடியுதோ அந்த நம்பர்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அண்ட் a and b ஆர் ரியல் நம்பர்ஸ். a and b ஆர் ரியல் நம்பர்ஸ். அப்போ அப்போ எல்லா ரியல் நம்பர்ஸும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஏன்னா ரியல் நம்பர்ஸை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். எப்படின்னு பார்ப்போம். இது z = சொல்லுவோம். z = a + ib. a and b ஆர் ரியல் நம்பர்ஸ். இந்த ஏக்கு பேர் ரியல் பார்ட், மெய்ப்பகுதி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். பிக்கு பேர் இமோஜினரி பார்ட், கற்பனை பகுதி. ரியல் ஆஃப் z = a அண்ட் இமேஜினரி ஆஃப் z = b. எக்ஸாம்பிள் 5 + 9i இருக்குது. அப்போ இந்த 5க்கு பேர் ரியல் பார்ட், 9 இமேஜினரி பார்ட். a = 5, b = 9. சரி, z = சப்போஸ் -3iன்னு இருக்குது. இங்கே நோ ரியல் பார்ட் இஸ் 0 அண்ட் இமேஜினரி பார்ட் இஸ் -3. சரி, z = only 23ன்னு இருக்குது. அப்போ ரியல் பார்ட் எவ்வளவு? ரியல் பார்ட் 23, இமேஜினரி பார்ட் 0. நோ, இட் மீன்ஸ் i × 0ன்னு அர்த்தம். இப்போ இமேஜினரி பார்ட் 0. சரியா? ரைட். இதுதான் இதனுடைய கான்செப்ட். இதுக்கு கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. z⁻. கான்ஜுகேட்னா என்ன? இமேஜினரி மட்டும் சைன் சேஞ்ச் ஆகிருக்கும், a - ib. இமேஜினரி பார்ட்னுடைய கோஎஃபிஷியன்ட் சைன் சேஞ்ச். அதான் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த முதல்ல இது z1 வச்சுக்கோங்க. இந்த z1, இந்த சம் எக்ஸாம்பிள் z1 = தென் z1 5 - 9i. ஐனுக்கு அடையாளத்தை மாற்றணும், சேஞ்சஸ் சைன். சரி, இங்கே இந்த சம் எடுத்துக்கோங்க. இதுக்கு z⁻ என்ன வரும்? ரியல் பார்ட் 0, இமேஜினரி பார்ட்டுக்கு தான் சைனை சேஞ்ச் பண்ணணும், 3i. சரி, இதுக்கு பாருங்கள் 23ன்னு இருக்குது. இதுக்கு z⁻ என்ன வரும்னு பாருங்கள், 23. அதான் ரொம்ப முக்கியம். இமேஜினரி பார்ட் இல்லை, இமேஜினரி பார்ட்டுக்கு தான் சைனை சேஞ்ச் பண்ணணும். இல்லை, இமேஜினரி பார்ட்டே இல்லை, அப்போ 23. அப்போ இல்லை ரியலும், அப்போ இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் சேமாக இருக்குது.
எப்போ? நோ இமேஜினரி பார்ட், ஹோல் ரியல் பார்ட்டில். சரியா? கவனிச்சுக்கோங்க. இசட் பார் ஈக்குவல் 3i. அதே மாதிரி மாடுலஸ் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. ரூட் ஆஃப், இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இது எப்படி பார்ப்போம். z ஈக்குவல் டு a ப்ளஸ் ib. இதை போலார் ஃபார்மில் எழுதலாம். அது எப்படின்னு அடுத்தது சொல்கிறேன். இல்லை z ஈக்குவல் a ப்ளஸ் ஐபியை இந்த மாதிரி a கமா பின்னு எழுதலாம். இதை கிராஃபில் போடுற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு வச்சுக்க வேண்டியதான். a கமா பி இதுதான் இசட். இதில் ஒரு லைன் தெரியும் உங்களுக்கு, என்னது இது? பி, இது ஏ, இது ஆர்ஜின். இது வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன், ஒரு லைனை கனெக்ட் பண்ணுறேன். இது பெர்பெண்டிகுலராக இருக்குது இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி இமேஜினரி ஆக்சிஸ் அண்ட் ரியல் ஆக்சிஸ் அண்ட் இமேஜினரி ஆக்சிஸ் ஏ, இது பி. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த வேல்யூ என்ன இருக்கும்? இப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அல்லது சப்போஸ் இது 0,0ன்னு இருக்குது ஆர்ஜின், இது a, bன்னு இருக்குது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், ரூட் ஆஃப் a x2 minus x1 the whole square plus y2 minus 2 ஃபார்முலா a minus 0 the square plus b minus 0 the whole square அப்படின்னு சொல்லிக்கோ. இந்த இதுக்கு பேர் தான் மாடுலஸ். இந்த டிஸ்டன்ஸ் ஓ, இது பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓபி, இந்த டிஸ்டன்ஸ் தான் மாடுலஸ். மாடுலஸ் ஆஃப் இசட் is equal to root of a square plus b square. பாருங்க, z equal to a plus ib, z bar equal to a minus ib. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z into z bar ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a plus ib into a minus ib. Identities a plus b into a minus b, a square minus ib the whole square. மறந்துடாதீங்க. a square I square minus 1, I square b square, I square is minus 1, so minus 1 into minus plus b square. அப்போ z into z bar equal to a square plus b square. இங்கே தான் பார்த்தோம் மாடுலஸ் ஆஃப் z equal root of a square plus b square. இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ z இன்டு z பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். சரியா? இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்போ யூஸ் ஆகுது இங்கே அப்படின்னா, z இன்வர்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்று படிக்கிறோம். z இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு z பார் பை மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். z inverse equal to z bar by modulus of z square. சரியா? ரைட். கவனிங்க, அடுத்தது பாருங்க. இதில் i ஸ்கொயர் எவ்வளவு? -1. i கியூப் எவ்வளோ வரும்? i கியூப் எவ்வளோ வரும்? i ஸ்கொயர் இன்ட்டு i ஸ்கொயர் -1, அப்போ -i. I power 4 I square into I square, -1 to -1 plus 1. I power 5, அப்போ I power 4 into I power 4 1 into I. இப்படி ரவுண்டாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி I power 6 பாருங்கள், I power 4 into I ஸ்கொயர்னு போடலாம். I power 4 I ஸ்கொயர் -1, ஸோ -i. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, -1 -i 1 I அடுத்த என்ன ஆயிட்டு? I power 4 1, I ஸ்கொயர் -1 1 into -1 -1.
கரெக்டாக? இப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள், -1 -i 1i மறுபடியும் -1 வந்துட்டு i பவர் 7 போடுங்க, -i இப்படி சைக்கிள் ஆயிரும். இதை சப்போஸ் i பவர் கவனிமா i பவர் 19 இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் 90-ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாரு. 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இருந்தாங்க 8, ரிமைண்டர் 2 வரும். இப்போ 4க்கு மேலே வந்துச்சுன்னா ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள். ரிமைண்டர் 0 வந்தால் 1 நோட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் 0 வந்தால் 1, ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா -1, ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா ரிமைண்டர் 4க்கு நல்லா கவனிங்க. 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க, ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள். 0 வருது அப்போனா 1, ரிமைண்டர் 2 வருது -1, ரிமைண்டர் 3 வருது i³ -i. 4ஆல் டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். 1 0 கவனிங்க. ரிமைண்டர் 0 வந்தால் 1 சொன்னேன், 2 வந்தால் -1 சொன்னேன், 3 வந்தால் -1 சொல்லலை. அப்போ 1 வந்து என்ன வந்திருக்கும்? i. ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா i. இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்கப்பா. ரிமைண்டர் 0 வந்தால் 1, ரிமைண்டர் 1 வந்தால் i, 2 வந்தால் -1, 3 வந்தால் -i. அப்போ இங்கே ரிமைண்டர் 2 வந்திருக்கு -1. தெரியுதா? திரும்பியும் ஒருக்க பாருங்கள். இன்னொரு சம் போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு தரேன், கவனிங்க. அதில் வந்து நீங்கள் உதாரணம் இதிலே போடுங்க, கவனிங்க. i பவர் 123ன்னு வச்சுக்கோங்க. i பவர் 123. அப்போ 123-ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 3s are 12, 0 3, ஸோ போக 30, ஸோ ரிமைண்டர் 3. அப்போ ரிமைண்டர் 3 வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன்? ரிமைண்டர் 3 வந்தால் -i. சரி, 1012 எது வந்தாலும் சரி 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1012 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 1 5 4s are 20, 2 3 4s are 12, ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வந்தால் 1. சரியா? அப்போ இந்த ஐக்கு வந்து நிறைய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஐ யூஸ் பண்ணி சம் கேட்டிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸசைஸ் உள்ள சம்மை நெக்ஸ்ட்டு கிளாஸில் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரொடக்ஷனை நல்லா கவர் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இந்த இசட் இன்டு இசட் பார் என்ன, அது மாதிரி இசட் ப்ளஸ் இசட் பார், இசட் ப்ளஸ் இசட் பார் ரெண்டையும் ஆட் பண்ண போச்சுல என்ன ஆகும்? ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ கேன்சல் 2aன்னு வரும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறது எப்படி, சப்ராக்ஷன் பண்ணுறது எப்படி, மல்டிப்ளிகேஷன் எப்படி, அதை முதல்ல படிக்க போகிறோம். ஒரு நம்பர் இருந்தால் ஆட் பண்ணணும், செப்பரேட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். இது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் பொருந்தும். அது எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் வித் எக்ஸசைஸ் சம்மோடு பார்ப்போம். இதனால் திரும்பவும் இருக்க இந்த வீடியோ நீங்கள் திரும்ப போட்டு பார்த்த பிறகு தான் அடுத்தது உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.